ஹாய் அட்மீஸ், இன்றைக்கி நம்ம 47 ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃபோட பார்ட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எங்கேருந்து விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே இது பண்ணிவிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு கீழே குமிஞ்சிட்ருக்காரு. அப்போது என்ன பார்க்காமல் இருக்கிற அவனது முகத்தை நிமிர்த்தி அவளை பார்க்கவே அப்படிங்கிற மாதிரி மெக் வந்து சொல்கிறான். யூங்கியோட முகத்தை வந்துட்டு நிமிர்த்தி வயனை வந்து யூங்கியை பார்க்க வைக்கிறாங்க. அரசே அரசே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து யூங்கியை வந்து டச் பண்ணுறா வயன். அரசே என்ன இது அரசே, தம்மை நம்பிதானே இங்கே வந்து என்ன செய்தார்கள் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கா. வயனை யூங்கியை வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது மெக்கு வந்து வயனோட முடியை பிடிச்சி தூக்குறான். அவனிடம் செல்வதற்காக அவனை இங்கே அழைத்து வந்தேன். ஆனால் இந்த ஜியோ பெண் மகள் இருக்கிறாளே, அவள் ஒரு விதத்தில் கொடுத்து வைத்தவள். லீக்கு அவள் மீது ஒரு காமம், ஈர்ப்பு, எது வேண்டாமானாலும் சொல்லலாம். ஆனால் அவன் அவளை மட்டும்தான் தொட வேண்டும் என்று நினைத்தான். அவள் அவனுக்கு மட்டுமே என்று நினைத்திருந்தான். ஆனால் நான் உன்னை நிச்சயம் தொடமாட்டேன். ஏனால் இந்த யோங்கி உன்னை தொட்டிருப்பான். அவனது எச்சிலை என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது. எனது தம்பியர் இருக்கிறார்களே, இந்த பேக்ஜேவின் இளவரசர்கள், இவர்களுக்கு உன் மீது ஒரு கண்ணாம். நான் இந்த திட்டத்தை, உனது கணவனை சிறைப்பிடிக்கும் திட்டத்தை அவர்களிடம் சொன்னபோது உன்னை தொட்டே ஆக வேண்டும் என்று என்னிடம் மன்றாடினார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு நீ வேண்டுமாம். செல்கிறாயா அப்படிங்கிறான். சொன்ன உடனே வயனுக்கு வந்து செம்ம கோபம் வருது. மெக்கை அடிக்கிறதுக்காக வந்து கையை ஓங்குறா. அந்த கையை அப்படியே பிடிச்சி திருப்புறா மெக்கு. இப்போது நீ கோவப்பட்டால் என்ன நடக்கும் என்று தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வயனை வந்து இப்படி திருப்பி அவனோட பிரதர்ஸ் கிட்ட வந்து இப்படி தள்ளி விடுறான். அவனோட பிரதர்ஸ் அங்கே வந்துட்டாங்க. வந்து வயனை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது வயனை வந்து அவனோட பிரதர்ஸ் கிட்ட மெக்கு வந்து தள்ளி விட்டோன்னே, உன்னை நான் தொட மாட்டேன் வயன். ஆனால் என்னை வேண்டாம் என்று சொன்னதற்காகவும் இவன் எனது எதிரி நீ மணந்து கொண்டதுக்காகவும் உன்னை நான் தண்டிக்கிறேன். நீ இவள் உலகத்தில் உள்ள அனைத்து வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டும். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதை கேட்ட உடனே வயன் வந்து அவளோட காதையே புத்திக்கிறா. இதெல்லாம் அவளால் கேட்கவே முடியல. அப்படி அழுகிறா. செம்மையாக பயந்துட்டா. ரொம்ப ரொம்ப பயந்துட்டா. அப்போது யூங்கி வந்துட்டு ஒரு ஒரு ரோர் பண்ணுறாரு. மேக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ஸ் வாய்ஸில் அப்படி கத்துறாரு. கத்துனவனா அந்த இடமே வந்துட்டு அதிருது. அவங்களோட பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நிமிஷம் செம்மையாக பயந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் வயனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க, ஸ்டக்காகி நிற்கிறாங்க. அப்போது என்ன யூங்கி, நீ இப்போது கத்தும் நிலைமையில் இல்லை. இங்கே நடப்பது எல்லாம் பார்த்து ரசி. உனது மனைவியை இங்கே இருக்கும் அனைவரும் சேர்ந்து அனுபவிக்கப் போகிறார்கள், அதை பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னவன, உங்களது மூச்சு காற்று அவள் மீது பட்டாலும் அத்தனை பேரையும் கொள்வேன். உங்களது குடும்பத்தையும் கொள்வேன். உங்கள் வீட்டில் பிறந்திருக்கும் பச்சிலம் குழந்தையை கூட உயிரோடு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வயன் வந்துட்டு நம்மளோட யூங்கி வந்துட்டு கத்துறாரு. அதை கேட்டவன அவர் வந்து ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் அப்படி கத்துறாரு. கோவத்தோட உச்சியிலே அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட பிரதர்ஸ்க்கே லைட்டாக வந்து ஜர்க் ஆகுது. அண்ணா அப்படிங்கிற மாதிரி மெக்கை பார்த்து சொல்கிறாங்க, என்னடா அவன் கட்டுண்டு கிடக்கிறான், நம் சிறைப்பிடித்து விட்டோம், இதன் பிறகு அவனை பார்த்து பயப்படுகிறீர்கள்? வேண்டாமண்ணா, அவரது கண்முன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவனது கண்முன் தான் இது நடக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மெக் வந்து சொல்கிறான். சொன்னவொடனே, அவரது கைகளை எதால் கட்டியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒருத்தன். அதுக்கு வந்து, கயிறு போட்டு அவனை கட்டி என்னடா வைத்திருக்கிறோம், அவனை பார்த்து என்னடா இப்படி பயப்படுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி மெக் வந்து சொல்கிறான். சொன்னோன்னா, அவரது கைகளை சங்கிலியை போட்டு கட்டுங்கள், அவன் எப்படியாவது எழுந்து வந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னவொன்னே வந்துட்டு நம்மளோட யூங்கியை வந்துட்டு சங்கிலியை போட்டு கட்டுறாங்க. கட்டினோன்னா வயனுக்கு வந்து சுத்தமாக எல்லா ஹோப்பும் போச்சு. எப்படியாவது போய் எங்கேயாவது வந்து செத்துடலாமாங்கிற மாதிரி அவள் வந்து நின்றுட்டுருக்கா. ஆனால் இது வரைக்கும் அவங்க யாருமே வந்து வயனை டச்சும் கூட பண்ணலை. செம்மையாக பயந்துட்டா. அப்படியே நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கா. ரொம்ப ரொம்ப பயத்தில் இருக்கா. நம்மளோட ஜியோப்போட அம்மாவும் ஜியோப்போட அம்மாவும் ஜியோப்போட ஒய்ஃபும் வந்துட்டு உள்ளதாக இருக்காங்க. மினியை வேறு இழுத்துட்டு போயிட்டாங்க, வயனை வேறு இழுத்துட்டு போயிட்டாங்க. ரெண்டு பேரும் அப்படி அழுதுட்டுருக்காங்க.
ஜியோவோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு உயிரே இல்லை. ஏன்னா அவளோட கண்ணு முன்னாடியே அவளோட பொண்ணை இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்போது யாரையாவது அழைத்து வந்திருக்க வேண்டும், எங்களோட யாரையாவது அழைத்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஜியோவோட ஒய்ஃப் வந்துட்டு தலையிலே அடிச்சுக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பக்கம் இந்த சைடு பார்த்தா மிக்கோட தம்பிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனது கைகளையும் சங்கிலியால் கட்டுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜியோவோட கையுமே வந்துட்டு சங்கிலியால் கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் இப்போ அது போதுமா அப்படிங்கிற மாதிரி மிக்கு வந்துட்டு சொல்கிறான். சொன்னோன்னே அந்த மிக்கோட பிரதர் ஒருத்தன் வந்துட்டு மூத்த அண்ணனா கசின் பிரதரோ அவன் வந்து ஒன்று சொல்கிறான். என்னென்னா, ஆமாண்ணா, தாம் இவளின் அழகை பற்றி விவரிக்கும்போது நான் நம்பவே இல்லை. ஆனால் இவளோ நிச்சயமாக அழகாகத்தான் இருக்கிறார். நிஜமாகவே அழகாக தான் இருக்கிறார். இவளை ஒரு நாள் நான் அனுபவித்தால் பற்றாது. இவளை எனது அந்தப்புறத்திற்கு தாசியாக அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னோடனே இன்னொருத்தன் சொல்கிறான், நீ அழைத்து சென்று கொஞ்சம் தினங்களுக்கு வைத்துக்கொள், பிறகு என்னிடம் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் என்னிடமும் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே வந்துட்டு உங்கள்கிட்ட அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த செகண்டில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை முடிச்சு உங்கள் தலைமையில் கை வச்சுட்டு அந்த இடத்துல நிற்கிறீங்க. இப்படி 2 கையும் வச்சு உங்கள் மூஞ்சியை மூடிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறீங்க. அப்போது ஒரு பெரிய சவுண்டு, தட்டுன்னு ஒரு சவுண்டு. கடை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை தாசியாக வச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்த ஒருத்தனை வந்து உங்கள் ஜின்னண்ணா மேலே அப்படி செவுத்தில் பின் பண்ணி கழுத்தை பிடிச்சி மேலே தூக்கி வச்சுருக்காரு. இன்னொருத்தவன் சொல்லியிருந்தான்ல, அவனை வந்து உங்கள் ஆரம்பண்ணா வந்துட்டு அவனோட ஷோல்டர்ஸில் பிடிச்சி இப்படி தொண்டையை பிடிச்சி நெரிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட தயான் வந்து யூங்கியோட கையோட கட்டை வந்துட்டு லூஸ் பண்ணி விடுறாரு. அந்த சங்கிலியை முழுசாக கலட்டக்கூட இல்லை. அதுக்குள்ளே யூங்கி வந்துட்டு தயாங்கோட வாடை எடுத்து இன்னொருத்தவங்கள தாசையை வச்சுக்கணுன்னு சொன்னால அவனோட முதுகுலே இறக்கிடுறாரு. இறக்கி கழுத்து வெளியே அப்படி வெளியில் எடுக்கிறாரு. ரத்தம் உங்களோட மூஞ்சிலே வந்து படுது. ஒரு நிமிஷம் நீங்கள் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்களோட கிம் பிரதர்ஸ் 3 பேருமே வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்திருப்பாங்க. மிகப்பெரிய அவ்வளோ பெரிய சவுண்டோடு உள்ளே வந்திருப்பாங்க. உள்ளே வந்து உங்களோட ஜின்னனா தான் ஃபஸ்ட்டு உங்களை யார் அப்படி சொன்னானோ அவனை வந்துட்டு பிடிச்சிருந்துருப்பார். உங்களோட ஆரம்பனை வந்துட்டு இன்னொருத்தனை வந்து பிடிச்சிருந்துருப்பார். தேவாங்க வந்துட்டு போய் யூங்கியோட கையை தான் ஃபஸ்ட்டு போய் கழட்டி விட்டுருந்துருப்பான். அந்த சங்கிலியை வந்துட்டு எப்படி சொல்கிறது, லூஸ் தான் பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாக கூட கழட்டலை. அதுக்குள்ளே யூங்கி இருந்த வெறிக்கு டேவாங் வாழை இடுப்பில் சொருகி இருந்த வாழை வந்து உருவி இன்னொருத்தனை கொலையே பண்ணியிருந்திருப்பார். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் அதை ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஆரம்பண்ணா வந்துட்டு இங்கே யாரை பிடிச்சிருக்காங்களோ அவனை பிடிச்சி அங்கே இருக்கிற டைனிங் டேபிள் மேலே அப்படியே தூக்கி த்ரோ பண்ணுறாரு. அவன் அந்த கிளாஸ் டேபிள் உடஞ்சி உள்ளே போய் விழுகிறான். அவரோட ஸ்வாடை எடுத்து அவனோட நெஞ்சிலே வந்து இறக்குறாரு. அதே மாதிரி தான் உங்களோட ஜின்னனா பிடிச்ச புடியிலே வந்துட்டு அவன் பாதி செத்துட்டான். இருந்தாலும் அவன் கையில் இருந்த ஸ்வாடை எடுத்து இப்படி வராங்க அப்படின்னு தெரிஞ்சவனும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவன் கையில் வந்து ஸ்வாடை எடுத்திருப்பான். அந்த ஸ்வாடை வச்சு அவன் கையை வச்சே அவனோட கழுத்தை வெட்டுறாரு. வெட்டிட்டு இப்படி திரும்பி உங்களை வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு அந்த ஷாக்கில் அப்படியே லைட்டாக அன்கான்ஷியஸ் போகிறீங்க. போகும்போது வந்து உங்களோட ஜின்னனை வந்து உங்களை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு வைன் அப்படின்னு சொல்லி தட்டுறாரு. தட்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சைடு யூங்கி அவரோட சங்கிலியை வந்துட்டு அவரே ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணி பல்ல கடிச்சிட்டு தூக்கி இந்த பக்கம் வீசினா யூங்கி வந்துட்டு இப்போது ஸ்டேபிளாக இல்லை, அவரால் நடக்க முடியல. இந்த கேப்பில் போயிட்டு அவங்க வந்து ஜியோப்புமே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. அப்போது நீங்கள் வந்துட்டு ஹாஃப் அன்கான்ஷியஸில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருப்பார். அப்போது டயாங் கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க, மினியை இழுத்து சென்று விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இதில் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி
ஷேக்கிங் வாய்ஸில் வந்து சொல்கிறீங்க? சொன்ன உடனே டயாங் வந்துட்டு உங்களோட தலை மேலே ஒரு நிமிஷம் கை வச்சுட்டு ஜின்கிட்ட உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு மினியை தேடி டயாங் வந்துட்டு கிளம்பிட்டான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டயாங் வந்துட்டு மினியை தேடி வந்துட்டு அவரோட ஹார்ஸை எடுத்துகிட்டு அங்கே அந்த பேலஸ்லேருந்து வெளியில் போகிறாரு. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, யூங்கி வந்துட்டு அப்படியே பேர்னிங் ஐஸில் செம்ம கோவத்தில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஜின் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு கார்னரில் ஒரு சேஃபான இடத்துல வந்துட்டு உங்களை படுக்க வச்சுட்டாரு. நீங்கள் வந்து ஹாஃப் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, யூங்கி வந்துட்டு பயங்கர ஃபியர்ஸ்ஃபுல்லாக அப்படி ஒரு கோவத்தில் அவர் கையில் இருக்கிற வாளை எடுத்து மெக்கோட எல்டர் பிரதர் அவன் தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஐடியா எங்களுக்கு ஒயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துருப்பான். அதை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெக்கோ வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். அவனோட ஸ்பைனில் இறக்குறாரு. அந்த வாளை எடுத்து ஸ்பைனில் இறக்கி இப்படி திருப்பிட்டு வெளியில் எடுத்து அந்த வாளே வந்துட்டு ரெண்டாக உடையுது. மிச்சம் இருக்கிற அந்த ரெண்டாக உடஞ்ச வாள் அதை எடுத்து அவனோட கழுத்தில் இறக்குறாரு. இறக்கி இப்படி வெளியில் எடுக்கிறாரு. எடுத்ததை பார்த்தோன்னே எல்லோரும் அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. அங்கே இருக்கிற மெக் டைனாஸ்டியோட சோல்ஜர்ஸு, அதுக்கப்புறம் லீ டைனாஸ்டிக்கு கொஞ்சம் அந்த மிச்சம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து சுற்றி சரவுண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஹயாங் லைன்ஸை வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஜியோப் வந்துட்டு வயன் சேஃப் ஆன உடனே மினியை சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெளில போக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ட்ரன்ஸை வந்துட்டு ஃபுல்லாக மூடிட்டாங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸும் இப்போ நம்ம கிம் பிரதர்ஸ் கூட சேர்ந்து வந்த சோல்ஜர்ஸ்னால் வந்துட்டு ஈக்குவலாக இருக்காங்க, பாதியாக இருக்காங்க. இப்போ யார் ஜெயிக்கிறதுக்கு வேணால் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. அவங்க மெக்கு சைடும் ஜெயிக்கலாம், நம்ம ஹயாங் லைன்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க சைடுமே ஜெயிக்கலாம். இது மாதிரி பாதியாக வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக், இந்த போர்க்களத்தை இப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறோம். குட்டி ஃப்ளாஷ்பேக் எப்படி கிம் பிரதர்ஸ் அங்கே வந்திருப்பாங்கன்னு சொல்லி தெரியணும் இல்லையா. என்னென்னா, நம்மளோட லீ டைனாஸ்டி வந்து கிம் டைனாஸ்டி கிட்ட ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் இல்லையா. அப்போது லீவுக்கு வந்து கிம் பிரதர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர். அவர் வந்துட்டு அவருக்கு வந்து ஆரம்னா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அவரோட பொண்ணுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்திருக்கும்போது வேறு தேசத்தோட சோல்ஜர்ஸ் வந்து அவங்க பொண்ணை கடத்திட்டு போயிருக்கும்போது வந்து எங்கே இருக்கானே தெரியாமல் இருந்திருக்கும். அப்போது நம்மளோட ஆரம் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பார். கஷ்டப்பட்டு அவங்கள வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருந்துருப்பாரு. அதனால தான் எப்போயோ பண்ண ஹெல்ப்பு, ஆரம் வந்து அவங்களோட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக எப்போயோ பண்ண ஹெல்ப்பு. அதனால இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்ச உடனே, அந்த அமைச்சருக்கு தெரிஞ்ச உடனே ஆரமுக்கு வந்து தூது அனுப்பியிருப்பார். அவரே வந்துட்டு அவருக்கு நம்பகமான ஒரு வீரன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது உங்கள் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சொன்னது தெரிஞ்ச உடனே அவங்க 3 பேரும் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு, அங்கேருந்த வேலை அத்தனையும் விட்டுட்டு, கோட்டை பாதுகாப்புக்கு ஒருத்தர் கூட வச்சுக்காம 3 பேருமே வந்துட்டு உடனே கிளம்பி அங்கே வந்திருந்திருப்பாங்க. இப்போது இந்த சைடு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுங்க. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடமே வந்துட்டு பயங்கர போர்க்களமாக இருக்குது. யூங்கி வந்துட்டு அப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரால் நிற்கவே முடியல. ஆக்சுவலி அந்த பாய்சனோட எஃபெக்ட் வந்துட்டு அவருக்குள்ளே இருக்குது. ஜியோப்புக்கும் யூங்கிக்கும் 2 பேத்துக்குமே வந்து அந்த பாய்சன் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் என்னடா தைரியம் உங்களுக்கு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வந்து ஃபியர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு அப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூங்கி வந்து ஒரு பேய்த்தனமாக தான் ஆக்சுவலி இருக்கார். எப்படின்னா, அவர் ஒரு நம்ம கிம் பிரதர்ஸ் ஜின்னும் ஆரமும் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்களையும் சேவ் பண்ணிவிட்டு அவங்க மேலே விட்டு விழுகாமல் மற்றவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்மளோட யூங்கி வந்துட்டு மெக்கோட பிரதர்ஸ் அத்தனை பேத்தையும் கொல்லணும்னு சொல்லிட்டு வெட்டு வந்து கண்டமேனிக்கு விழுகுது. அவர் ஹாஃப் அன்கான்ஷியஸாக இருக்கிறதுனால அவரோட வெட்டு வந்துட்டு பயங்கரமாக விழுகுது. ஒவ்வொருத்தருக்கும் யூங்கி மேலேயுமே வந்துட்டு பயங்கரமாக கட்சி விழுகுது. அதை பற்றிலாம் யூங்கிக்கு இப்போ கவலையே கிடையாது. அவங்க அத்தனை பற்றி கொன்னா தான் அவருக்கு நிம்மதியே. ஸோ இவங்க நம்மளோட கிம் பிரதர்ஸே யூங்கியை பார்த்தா அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க.
யூங்கி வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு அவரோட கையில் பிடிச்சிருக்காரு. இன்னொருத்தனை வந்து அவரோட கழுத்தை அவனோட கழுத்தை வந்துட்டு அவரோட காலால் மிதிச்சிட்ருக்காரு. என்ன துணிவிருந்தால் என்னவளை தொடப்பட்டிருப்பீர்கள், உங்களது கரமும் கூட அவர் மேல் படவில்லை, ஆனால் பட்டு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் கையில் வச்சுருக்கிற அவங்க கையில் வச்சுருக்க ஸ்வாடை வச்சு அவங்கள வந்து கொல்றாரு. மாறி மாறி அவங்க இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு அப்படியே கொல்ல இவங்க வந்து அப்படியே ரத்தத்தில் குளிச்சிட்ருக்காரு. அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குது அவரை பார்க்குறதுக்கு. ஜியோஃபும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆரம்பமே ஜின்னுமே வந்துட்டு அயாங்லைன்ஸ் ஆன் ஃபயர் ஆர்மிஸ் ரொம்ப ரொம்ப கோவத்தில் அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து போட்டு பார்த்துருவோண்டா, இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம், இத்தனை நாள் உங்களை போனால் போதுன்னு விட்டு வச்சதுக்கு இவ்வளோ பெரிய வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே வந்துட்டு ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கிட்டார். எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. பாதி மயக்கத்தில் நீங்கள் வந்துட்டு உங்களோட கிங் யூங்கி வந்துட்டு ஃபைட் பண்ணுறத பார்க்குறீங்க. அவரால் நிற்க கூட முடியல. ஆனால் அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவரை வந்துட்டு யாராலையுமே தாங்க முடியல, அந்தளவுக்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த சைடு பார்த்தா நம்மளோட மின் டைனாஸ்டிக் வந்துட்டு இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. அதனால் அவசரங்கிறதுனால ஜங்குக்கையுமே வந்துட்டு வர சொல்லிடுறாங்க. ஜங்குக் ஜிமின் 2 பேரும் வந்துட்டு இப்போது நம்மளோட பேர் என்ன மினியை காப்பாற்றுறதுக்காக இப்போது போகிறாங்க. லீ வந்துட்டு மினியை வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். மினி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். என்னை விடு எதற்காக இப்படி செய்து கொண்டு இருக்கிறான், எனக்கு உன்னுடன் வருவதில் துளியும் விருப்பமில்லை, என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது நீ வந்து உன்னை விடுவதற்காகவா எவ்வளவு பெரிய திட்டம் திட்டி இங்கே அழைத்து வந்து விட்டேன், எனக்கு என்னுடைய சாம்ராஜ்யம் கூட வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும், நீயும் நானும் நிம்மதியாக இந்த உலகத்தில் இந்த காட்டுக்குள் இப்படியே வாழ்ந்து விடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனது எண்ணம் கனவிலும் நிறைவேறாது, நான் தேயாங்கை விரும்புகிறேன், உனக்கு தெரியும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னவொடனே எனக்கு தெரியும், நீ அந்த தயாங்குடன் ஒட்டி உறவாடுவதை நானே நிறைய தடவை நேரில் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு வெட்கமாக இல்லை? பிறகு ஏன் என்னை இப்படி அழைத்து வந்திருக்கிறாய்? நீ செய்வது தவறாகும், நானும் தேயாங்கம் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. தேயாங்கம் விரும்புவதால் உன்னை அவனுக்கு விட்டு கொடுத்து விட முடியாது அப்படிங்கிற மாதிரி லீ வந்துட்டு நம்மளோட மினிக்கிட்ட சொல்கிறான். என்னை விடு அப்படிங்கிற மாதிரி அவள் வந்துட்டு அவனோட கையிலேருந்து டக்குன்னு வந்துட்டு நழுவிட்டு ஓட பார்க்குறா. அங்கேருந்து ஓடும்போது மினி மேலே இருக்கிற சாரீ கிடையாது, அவள் வந்துட்டு ஷோல்ட்ரு சுற்றி ஒரு ஷால் போட்டிருப்பாங்க சாரீக்கு மேலே. ஏன்னா மேலே வந்து ப்ளவுஸ் வந்து கவர் ஆகிருக்காது, ஷோல்ட்ரு வரைக்கும் கவர் ஆகிருக்காது, அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. அந்த ஷாலை பிடிச்சி இழுத்தான்னா வந்துட்டு மினிக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி லீயை பார்த்து அவள் வந்து முறைக்கிறா. இப்போது நம்மளோட ஜிம்மினும் ஜங்குக்கும் வந்துட்டு அந்த காட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. வந்து ஆளுக்கு ஒரு திசையில் வந்து தேடிட்டு இருக்காங்க. மினியை வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பான் இந்த லீ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ரோம் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சைடு வந்துட்டு கிம் பிரதர்ஸ் வந்துட்டாங்கங்கிற செய்தியுமே வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மினியை இப்போ முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் ஒரு சைடு ஜங்குக்கு ஒரு சைடு தேடிட்டு இருக்காங்க. அப்போது இந்த லீ வந்துட்டு எப்படியும் வந்து என்னுடைய சாம்ராஜ்யத்தை என்னிடமிருந்து பிரித்து விட்டார்கள், உன்னையும் என்னிடமிருந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரித்து விடுவார்கள், அதற்குள் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன், அதன் பிறகு என்னை கொன்றாலும் எனக்கு கவலை இல்லை, நானும் சேர்ந்தே இறந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதை கேட்டவுடனே மினிக்கு வந்து அப்படியே கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. யார் இவன், நம்ம உனக்கு பார்த்தது கூட இல்லை, பட் என் மேலே எதுக்கு அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கான், என்னை வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மினி வந்துட்டு பயங்கர ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கா. உனது 15 வயதிலிருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ எப்போது சிரிப்பாய், எப்போது அழுவாய், நீ தேயாங்கை காதலிக்கிறாய் என்று அனைத்தும், உன்னை பற்றி அனைத்தும் எனக்கு தெரியும், நீ இப்போது எனக்கு சொந்தமாக போகிறாய் மினி, அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதை கேட்டவொன்னே மினியோட ஐஸ் வந்துட்டு வைடாகுது. வேண்டாம், என்னிடம் வராது, நிச்சயமாக எனது அப்பா உன்னை கொன்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பார்த்து விடுவோம், அதையும் பார்த்து விடுவோம், உனது அப்பாவை சிறைப்பிடித்து விட்டாச்சு, உனது தயாங் அவன் இப்போதைக்கு இங்கே வரப்போவதில்லை,
நிச்சயம் நீ இன்றைக்கு எனக்கு சொந்தமாகத்தான் போகிறாய். அதன் பிறகு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு ஸ்மோக்கோட அப்படியே மினி பக்கத்தில் வந்துட்டு வர்றான். வர மினிக்கு வந்துட்டு செம்மையாக பயமாகுது. அப்போது அங்கேருந்து ஒரு ஹார்ஸ் கணக்கிற சவுண்டு அது கேட்டவனா வந்துட்டு மினி வந்துட்டு அவங்க அப்பா தான் வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்மளோட டேயாங் இங்கே வந்துட்டார். மினி தேடி ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருப்பார். மினி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. என்ன வேணா பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு அந்த லீங்கிறவன் வந்துட்டு மினியோட ஷோல்டர் மேலே இருக்கிற அந்த ஷாலை வந்துட்டு கழட்டி ஒரு சைடு தூக்கி போட்டுருந்துருப்பான். மினியும் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு லீ லைட்டாக ரிமூவ் பண்ணியிருப்பான். அவளோட சாரியை வந்துட்டு பிடிச்சி இழுத்துருப்பான். அவன் வந்துட்டு கீழே போட்டிருக்க அந்த லெஹங்கா அப்புறம் ப்ளவுஸ் அது மட்டும்தான் வந்துட்டு மினி இப்போ போட்டிருக்கா. அவன் முன்னாடி அவளோட செஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் வந்து நின்றுட்டுருக்கா. இதை பார்த்தோன்னா தயாங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படி ஒரு கோவம் வருது. அங்கே ஆன் த அதர் சைடு வந்துட்டு ஜங்குக்குமே வந்துட்டு மினியை பார்த்துருந்துருப்பார். மினிக்கிட்ட லீ வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கிறது அவருக்கு ப்ராசஸ் ஆகி அவர் வந்துட்டு வேகமாக ஓடி வராரு. லீயை வந்துட்டு அவர் ஸ்டாப் பண்ணலாம், ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வேகமாக ஓடி வர்றாரு. அவர் ஓடி வர்றதுக்குள்ளே டேயாங் வந்துட்டு அவளோட சாரியை கையில் வச்சுருக்கான். அந்த கையை வந்துட்டு ஒரே வெட்டு. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கையும் ஒரு வெட்டு. ஃபைனலாக அவன் வந்து அப்படியே வழியில் வந்துட்டு ஆன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது அவனோட செஸ்ட்டில் ஒரே இறக்கிடுறாரு ஸ்வாடை வச்சு. அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்துட்டு பயங்கரமாக பிரெத் பண்ணிட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் என்னவளே தொட முற்பட்டாயா, இவனுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் செத்து போன அந்த உடம்ப அதையுமே வந்துட்டு மேலே ஏறி உட்காந்து பயங்கரமாக ஸ்டாப் பண்ணுறாரு. பயங்கரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போது தொடு பார்க்கலாம், முடிந்தால் தொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதை பார்த்தோன்னா மினியும் வந்துட்டு செம்மையாக பயந்துட்டா. அதை பார்த்து அவளுக்கு வந்துட்டு ஏற்கனவே அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தது அதுவுமே ஷிவராக இருந்திருக்கும். அவள் கண்ணு முன்னாடி இப்போ ஒரு கொலையை வேற பார்த்துட்டா. ரொம்ப ரொம்ப பயந்து அப்படியே கிடுகிடுன்னு அடுங்கிட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அவ்வளோ ஷாக்காக வந்துட்டு அவங்க பார்க்குறாரு. ஏன்னா மினியும் டயாங்கும் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அவங்க 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஜங்குக்கு ரிவீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஜிமின் வந்து இன்னொரு சைடில் மினி தான் தேடிட்டு இருக்காரு. அப்போது ஜங்குக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக வந்து டயாங்கை பார்க்குறாரு. டயாங் வந்துட்டு மினியை வந்துட்டு ஹக் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட செஸ்ட்டோடு வச்சு ஹக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிரின்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்கள் ஷோல்டர்ஸ்க்கு கீழே அப்படியே தொங்கும் பார்த்துருக்கீங்க. ஒரு ஷால் மாதிரி ஒன்று சூப்பர்மேனுக்கெல்லாம் தொங்கும்ல, அந்த மாதிரி வந்து அவர் பின்னாடி இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்து நம்மளோட மினி மேலே வந்து கவர் பண்ணி விடுறாரு. கவர் பண்ணி மினியை வந்துட்டு அவரோட செஸ்ட்டோடு சேர்த்து அப்படி அணைச்சிக்கிறாரு. மினிக்கு வந்துட்டு டயாங் வந்ததுக்கப்புறம் தான் உயிரே வருது. டயாங்கை வந்துட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி அவரோட செஸ்ட்டில் சாஞ்சு பயங்கரமாக அழுகிறா. மட்டும் வரவில்லை என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு டூ ஸ்டன் டு ஸ்பீக். அவனுக்கு வந்து இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போது ஜங்குக்கிட்ட வந்து டயாங் சொல்கிறான், நான் மினியை பத்திரமாக உமது தேசத்தில் சேர்த்து விடுகிறேன். நீங்கள் தற்போது பேக்ஜே டைனஸ்டிக்கு செல்லுங்கள். அங்கே எமது அண்ணன்களும் உமது அண்ணன்களும் போரில் இருக்கிறார்கள். போரில் நிச்சயம் தாம் இருக்க வேண்டும். இன்னும் தங்களோடு வந்த வீரர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கே செல்லுங்கள். அப்போது தான் நம் போரில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்து சொல்கிறான். நான் மினியை பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜிமினுமே அங்கே வந்துடுறாரு. ஜிமின் அங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மினிக்கு வந்து கான்ஷியஸ் வந்து டயாங்கை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறா. அப்போது ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மினியை நான் அழைத்து செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, தாம் இருவரும் செல்லுங்கள். உங்கள் இருவருக்கும் அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. உங்கள் படைபலத்தை அழைத்து கொண்டு அங்கு செல்லுங்கள். நீங்கள் சென்றால் மட்டுமே, சரியான சமயத்திற்கு நீங்கள் அங்கே இருந்தால் மட்டுமே இந்த போரில் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டயாங் வந்துட்டு இவங்க 2 பேர்கிட்டே சொல்கிறாரு. மினியை பத்திரமாக நான் சேர்த்து விடுவேன்.
என்னை நம்புங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் இதை விட்ட ஒரு சான்ஸும் கிடையாது. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினை பார்த்து நாம் அங்கே செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் அங்கே கிளம்பிடுறாங்க. மினியை வந்துட்டு நம்மளோட டயாங் வந்துட்டு மின்னம் பேருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது இங்கே நடந்துகிட்ருக்க இப்போ பேக்ஜே டைனாஸ்டிக்கு தான் ஜங்குக்கும் நம்மளோட ஜிமினும் வந்துட்டு அங்கே வராங்க. அங்கே வந்து பார்த்தா அவங்க வந்து சேர்றதுக்குள்ளே அந்த இடமே வந்துட்டு ஃபுல்லாக ரத்தம், ஃபுல்லாக வந்துட்டு சோல்ஜர்ஸோட பாடி பார்ட்ஸ் அங்கங்கே ஷேட்டர் ஆகி எப்படி இருக்குது அந்த இடமே வந்து ரத்த கலரியாக இருக்குது. இப்போ ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே பேக்ஜே டைனாஸ்டியில் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ இவங்க எல்லோரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஆரம் தான் நடுவில் அவங்களோட சோல்ஜர் ஒருத்தரை கூப்பிட்டு, கிம் டைனாஸ்டியோட சோல்ஜர் ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த மாதிரி போய் ஜங்குக்கிட்டேயும் ஜிமின்கிட்டேயும் ஹெல்ப் கேளுங்க, மின் டைனாஸ்டியிலேருந்து மிகப்பெரிய சோல்ஜர்ஸை வந்துட்டு இங்கே வர சொல்லுங்கள், முதல்ல மினியை காப்பாற்றிட்டு. மினி வந்துட்டு இப்போது டயாங் வந்து ஒரு ஆளாக அங்கே போயிருக்கிறாரு. ஸோ அங்கே லீ டைனாஸ்டியோட வீரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதனால் டயாங்குக்கு வந்துட்டு அவங்களால ஆபத்து இருக்குது. ஸோ ஒருத்தன் வந்துட்டு அத்தனை பேர்த்தையும் இது பண்ண முடியுமா? டயாங்கை பற்றி நமக்கு தெரியும், இருந்தாலுமே எப்படி சொல்கிறது, அத்தனை சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் இல்லையா, முதல்ல போய் மினியை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம் வந்துட்டு ஒரு அவங்களோட சோல்ஜர்கிட்ட வந்து தூத்து சொல்லி அனுப்பியிருப்பார். அந்த கேப்பில் அவங்க போய் சொல்லி தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்துட்டு கிளம்பி இங்கே வந்துருந்துருப்பாங்க, நடுவில் மினியை பார்த்துருந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துருந்துருப்பாங்க. அந்த 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 நேரத்தில் வந்துட்டு ஒருத்தர் வயனை டச் பண்ணணுன்னு நினச்ச மெக்கோட பிரதர்ஸ் வந்துட்டு ஒருத்தர் கூட உயிரோடலை. அத்தனை பேத்தையும் யூங்கி வந்து ஆரமோ இல்லை ஜின்னோ டச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூங்கி கொலை பண்ணிடுறாரு. பயங்கர கொடூரமாக ஒவ்வொருத்தனையும் வந்துட்டு அப்படி ஸ்வாடே வந்து பிரேக் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமாக வந்துட்டு கொலை பண்ணுறாரு. நம்மளோட ஜேயோப் வந்துட்டு அங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு தான் வந்து பார்க்குறாரு. அப்போது ஆரம் வந்து சொல்கிறாரு, கவலைப்படாதீர்கள் அரசே, டயாங் பார்த்துக்கொள்வான், மினி நேரம் பத்திரமாகத்தான் இருப்பாள், டயாங் பார்த்துக்கொள்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா ஜேயோப்புமே வந்துட்டு அங்கேருந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேயோப்புமே நல்லா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து அவங்க 4 பேர் தான். ஆனால் சுற்றி அவங்கக்கிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸுமே கம்மி. கிம் டைனாஸ்டியில் அங்கேருந்து அவசர அவசரமாக கூப்பிட்டு வந்த சோல்ஜர்ஸ் தான் இவங்க கூட இருக்காங்க. சோல்ஜர்ஸுமே வந்து கம்மியாக. ஆனால் இவங்க 4 பேர் சேர்ந்து உள்ளே இருக்கிற அரச வாரிசுகள் அத்தனை பேத்தையும் கொண்டுட்டாங்க. மெக்கு மட்டும்தான் பாகி. அப்போது ஜங்குக்கு ஓடி வந்து இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிறதுனா, மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்க பக்கத்தில் வராமல் அவருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அவரும் ஜிமினும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போது யூங்கி வந்து கத்துறாரு, ஜிமின்னா ஜங்குக்கா வயனை இங்கேருந்து அழைத்து செல்லுங்கள், அரசு குடும்பத்து பெண்கள் அனைவரையும் இங்கேருந்து அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. கத்துனான்னா வந்துட்டு நம்மளோட ஜங்குக்காவும் ஜிமினாவும் அங்கே வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப க்ரௌடு. வாருங்கிற இடம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்பவே அதகலமாக இருக்கும் இல்லையா, பயங்கரமாக வந்துட்டு சண்டைலாம் போட்டுட்டு அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே க்ரௌடடாக இருக்குது. அங்கேருந்து அவங்களே சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வயன்கிட்ட போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா வயன் வந்துட்டு ஒரு இடத்துல மயக்கத்தில் வந்துட்டு இருக்கா. ஆகும்போது ஜிம்னா வந்துட்டு வயனை தூக்கிக்கிறாங்க. ஜங்குகா வந்துட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதாவது இது பண்ணுவாங்க இல்லையா, அது என்னது, சேவ் பண்ணுவாங்க, அதாவது கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு வயனை வந்து ஜங்குக்கு வந்துட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிம்னா வந்து வயனை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வேகமாக வந்துட்டு அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அப்போது ஜியோப் வந்துட்டு மெக்க கொல்லலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. யூங்கி வந்துட்டு அவரை தடுத்து நிறுத்திட்டு, இவன் உயிரோடு இருக்க வேண்டும், இவன் உயிரோடு என்னிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவொன்னே வந்துட்டு மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே வந்து கிட்டத்தட்ட முடிச்சு தள்ளிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு யார் லீ டைனாஸ்டி அப்புறம் மெக் டைனாஸ்டியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அத்தனை பேத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹயாங் லைன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ எப்படின்னா தேடி போய் கொண்டுட்ருக்காங்க. முதல்லலாம் வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ண வந்தால் வந்து பார்ப்பாங்க, இன்றைக்கி உங்களுக்கு இருக்குடா, இன்றைக்கி உங்களை முடிச்சே தீருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆரமும் ஜின்னுமே வந்துட்டு யூங்கி கூட வந்துட்டு சேர்ந்துட்டாங்க இந்த விஷயத்தில். அவங்களை உயிரோடு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி
லீ டைனாஸ்டி அப்புறம் மெக் டைனாஸ்டியை சேர்ந்து அவங்க அத்தான பேத்தையும் வந்துட்டு கண்டுபிடிச்சி கொன்று குவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 300-400 பேரை கொண்டுட்டாங்க. அவங்க சோல்ஜர்ஸுமே கூட கூட கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. அவங்க குளத்தில் வந்துட்டு ஒருத்தர் மிச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளட் அந்த ரத்த வெறியில் வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஜியோப் வந்துட்டு நம்மளோட ஜிமின் கிட்ட கேட்குறாரு, மினி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மினி பத்திரமாக நம் இல்லத்திற்கு சென்று விட்டாலண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னா ஜியோப்புக்கு வந்துட்டு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அப்போது ஜியோப் வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜியோப்போட முதுகில் வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டுருது. அவர் வந்துட்டு ஏற்கனவே இந்த ஸ்லோ பாய்சன் வேறு குடிச்சிருக்காங்க இல்லையா, அதனால் அவரோட முதுகில் வந்துட்டு ஸ்பாடை இறக்கியிருந்துருப்பாங்க. அதனால ஜியோப் வந்து அதே இடத்துல கொலாப்ஸ் ஆகி விழுகிறாரு. ஜியோப்பை வந்துட்டு வைன் கூடவே சேர்ந்து ஜியோப்பையும் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. பயங்கரமாக ஜியோப்புக்கு அடிபட்டுருது. ஆனால் யூங்கி வந்துட்டு அந்த அந்த ஃபயர் வந்து அவருக்கு குறையவே இல்லை. அத்தனை பேத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்து தப்பிச்சு வந்திருப்பாங்க இல்லையா நம்மளோட மெக் டைனாஸ்டியோட வீரர்கள், அவங்கள வந்துட்டு ஒரு இடத்துல எப்படி சொல்கிறதுனா அந்த ராயல் மென் அந்த பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டுட்டாங்க. அந்த ராயல் மென் அடுத்திருப்பாங்களே இந்த திட்டத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணி சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்கள இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்கள தேடி போனால் ஒரு இடத்துல அவங்களெல்லாம் வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு இப்போது ஓரளவுக்கு சாயந்தரம் ஆகிடுச்சு. காலையில் கிளம்பி வந்துருந்துருப்பாங்க. இவ்வளோ நடந்து இப்போ வந்து ஒரு மாதிரி சாயந்தரம் ஆகிடுச்சு. அப்போது சாயந்தர டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மெக் டைனாஸ்டியோட வீரர்களை வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே போய் பார்த்தா தேடிட்டு நம்மளோட ஆரமும் யூங்கியும் அதுக்கப்புறம் ஜின் இவங்க 3 பேரும் வந்துட்டு போயிருந்துருப்பாங்க. போனால் பண்ணி வச்சுருக்கிறவர் யாருன்னா அங்கே இருக்கிற ஒரு ராயல் மென் தான். லீ டைனாஸ்டிக்கும் மெக் டைனாஸ்டிக்கும் நல்லது நினைக்கிற ஒரு ராயல் மென். அவர் வந்துட்டு அவங்கள தடுத்து நிறுத்துகிறாரு. ஆயுதங்கள் இன்றி தஞ்சம் புகுந்தவர்களை எவராலும் கொல்ல முடியாது. அவர்கள் தம்மிடம் சரணடைந்து வருவார்கள். நாளை காலை நானே அடைத்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆரம் வந்துட்டு, நீங்கள் என்ன அவர்களை சரணடைய வைப்பது? உங்களையும் சேர்த்து இந்த இடத்துலையே கொன்று வீசி விடுவேன். அவர்களை வெளியே விடுங்கள், இல்லை என்றால் தம்மையும் கொன்று விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு யாருன்னா பெய்ஜே டைனாஸ்டியோட ரொம்ப வருஷத்தில் இந்த அமைச்சர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக பரம்பரையாக அப்படி சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்கள அவங்க தான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஆரம்புக்கு ஃபஸ்ட்டு தெரியும். அந்த பொண்ணு கேட்டு போகும்போதே வயனுக்கு நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே ஆரம்புக்கு வந்துட்டு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் அவர்கிட்ட வந்துட்டு ஆரம் கேட்குறாரு, அவர்களை கொடுத்து விடுங்கள், என்ன உங்களையும் கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை, அவர்கள் இங்கேருந்து எங்கும் வரமாட்டார்கள், நான் நாளை அவர்களை அழைத்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல யூங்கி வந்துட்டு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது யூங்கி வந்து அந்த ராயல் மேனை வந்துட்டு கொலை பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூச்சு விட்டுட்டு உள்ளே தேடி போகிறாரு. ஆரமும் ஜின்னும் லைட்டாக ஷாக் ஆகுறாங்க. பட் உள்ளே போயிடுறாங்க. போய் அவங்களையும் கொண்டு போட்டுடுறாங்க. தான் பேத்தையும் வந்துட்டு ஈவு இறக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 3 பேரும் சேர்ந்து இப்படி கொண்டு போட்டுடுறாங்க. மிச்சம் வந்துட்டு அதுலேருந்தும் கொஞ்சம் பேர் வந்துட்டு தப்பிச்சு ஓடிருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் தேடுறதுக்காக ஒரு படைக்கிட்ட சொல்லி அவங்களையும் தேட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட வயனை பார்க்குறதுக்காக எல்லாருமே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே கிம் டைனாஸ்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கிம் டைனாஸ்டி தான் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கம். அதனால தான் இவங்க கிம் பிரதர்ஸ் செய்தி கேட்ட உடனே அங்கே வந்திருப்பாங்க. கொஞ்சம் பக்கம், அதனால் இப்போது ஹெல்ப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மினியை வந்துட்டு மின் டைனாஸ்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஜியோப்போட ஒய்ஃப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு மினியை பார்த்துக்கிறதுக்காக மின் டைனாஸ்டி கிளம்பி போயிட்டாங்க. ஜியோப்போட ஒய்ஃபும் ஜியோப்போட அம்மாவும் வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு வயன், ஜங்குக், ஜிமின், அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற ஹயாங்லைன்ஸ் எல்லாருமே வந்துட்டு, அப்புறம் ஜியோப்புக்கு அடிபட்டிருக்கு இல்லையா ஜியோப், அப்புறம் மற்ற ஹயாங்லைன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கேன்னா கிம் டைனாஸ்டிக்கு வந்துட்டாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, யூங்கிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூங்கிக்கும் பயங்கரமாக உடம்பு ஃபுல்லாக அத்தனை வெட்டு வாங்கியிருக்காரு அந்த மனுஷன். அவ்வளோ ஸ்லோ பாய்சன் வேறு கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைட் பண்ணி அதோட எவ்வளோ ஒரு ஃபயர் இருந்திருந்தா இவன் இப்படி ஃபைட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்கள. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வைத்தியருமே வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு.
யூங்கிக்கு வந்து இன்னுமே அந்த ரேஜ் வந்து அந்த கொதிப்பு வந்து அடங்கலை. எப்படிடா என்னோடய ஒய்ஃபை வந்து நீங்கள் டச் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னுமே அந்த ரேஜ், அந்த பிளட்டில் இருக்கிற சூடு வந்து இன்னுமே தனியில் அவருக்கு. அவ்வளோ கோவத்தில் உட்காண்ட்ருக்காரு. அப்போது என்னாவது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அந்த தையலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அவருக்கு வந்து ஆக்சுவலி அது அவ்வளோ கோவத்தில் அது வலிக்குதா என்னன்னு கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியல. இப்படின்னு ஒரு மூஞ்சி கூட சுளிக்க மாட்டுறாரு. அப்படி அப்படி கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. அப்போது நம்மளோட வயனை வந்துட்டு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள ட்ரீட் பண்ண அந்த மருத்துவர் வந்து வெளியே வராரு. வெளியில் வரும்போது ஆரம் வந்து கேட்குறாரு, வயன் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டால் ஒன்றுமில்லை, பயப்படுவதற்கில்லை அரசே. அவர்களுக்கு குளிர்ஜுரம் வந்து விட்டது. நன்றாக பயந்து விட்டார். இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. ஒரு 2 நாட்கள் நிச்சயம் ஓய்வில் இருக்க வேண்டும். அதோடு அவர் நன்றாக பயந்திருக்கிறார். இனி பயப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு கொஞ்ச நாளுக்கு அவர் நிச்சயமாக பயப்படக்கூடாது. ரத்த அழுத்தம் இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவொன்னா வந்துட்டு சரிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பமே வந்து ஹெட் நாட் பண்ணுறாரு. ஜியோப் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜியோப்புக்கு வந்து அந்த ஸ்லோ பாய்சனை வந்து முறிக்கிறதுக்காக மருந்து கொடுத்துட்டாங்க. யூங்கிக்குமே அந்த மருந்து வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஜியோப்பை வந்துட்டு அந்த ஸ்வாடை வச்சு குத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்குமே வந்து நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அரசரின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஜியோப்பை வந்து சொல்கிறாங்க. யூங்கி வந்துட்டு அப்படியே அந்த உலகமே வந்துட்டு இருண்டு போயிட்ட மாதிரி ஒரு மாதிரி அவர் வந்து அவராகவே இல்லை, பயங்கர ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அப்போது யூங்கிக்கு வந்து இந்த தையலெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அவர் வந்து இந்த ஒரு ஷால் மாதிரி போற்றி யூங்கியை வந்துட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போது யூங்கி வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது நம்மளோட ஆரமும் ஜின்னும் வந்துட்டு யூங்கி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அவரை வந்துட்டு செம்மையாக பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி சமாதானம் பேச போகிறாங்க, உனக்கும் அவங்களுக்கும் கான்வர்சேஷன் நடக்க போகுதுன்னா எங்களையும் கண்டிப்பாக கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதையும் மீறி இவ்வளோ ஈகோவா உனக்கு அப்படிங்கிற மாதிரி யூங்கியை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்காங்க. அப்போ ஆரம் வந்துட்டு பேசலான்னு சொல்லி வராரு. வரும்போது ஒரு மிகப்பெரிய இடி சவுண்டு, டொமால்னு ஒரு இடி சவுண்டு கேட்டவுடனே வந்துட்டு அவங்க 2 பேரும் ஆரமும் ஜின்னும் வந்துட்டு உள்ளே திரும்பி பார்க்குறாங்க. வயன் வந்து பயப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி யூங்கி குடுன்னு ஓடி போய் வயனை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. வயன் வந்துட்டு மயக்கத்துலேருந்து முழிச்சிட்டா, இடி சவுண்டு கேட்டு பயந்துட்டா. மறுபடியும் இடி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி நடுங்குறா. அரசுன்னு சொல்லி கத்தும்போது வயனை வந்துட்டு போய் யூங்கி வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு காம் பண்ணுறாரு. ஒன்றுமில்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன். வயன் என்னை பார், இங்கே பார், நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக வயன்கிட்ட வந்து சொல்கிறாரு. வயனுமே வந்துட்டு சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப ரொம்ப அப்படி இப்போது ஆற்றுல வந்து ஒருத்தவங்க அடிச்சுட்டு போகிறாங்கன்னா ஒரு கிளையோ இல்லை ஏதாவது ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு கிடைக்குதுன்னா எப்படி வந்து அதை கிராப் பண்ணி பிடிச்சிக்குவோம், அந்த மாதிரி சுகா வந்துட்டு அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சிருக்கா. ரொம்ப அப்படியே இப்போ கட்டி பிடிச்சிட்டு நடுங்கிட்டு இருக்கா. அப்போது ஆரமும் ஜின்னும் வந்துட்டு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நின்றுறாங்க. அதுக்கப்புறம் வயன் வந்துட்டு சுற்றி இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் நகர்ந்து வந்து நின்றுறாங்க அந்த இடத்துலேருந்து. அப்போது வயன் வந்து சுற்றி இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்க்குறா. சுகாவோட உடம்பு ஃபுல்லாக அத்தானா வெட்டு. அவ்வளோ ஒரு இத்தனை பேர்த்துக்கு கூட ஒரு 4 பேர் சண்டை போட்டிருந்தா அவங்க எவ்வளோ வந்து வாங்கியிருந்திருப்பாங்க, எவ்வளோ வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு உள்ளே அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே மட்டுமே ஒரு 40, 30 அத்தனை வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கு கூட. அதுக்கப்புறம் வெளியில் வந்து கிம் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. பட் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் கிம் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு கூட நம்ம 4 பேர் தான் ஹயாங் லைன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு சண்டை போட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக காயம்பட்டுருக்கு. வயன் வந்துட்டு நமக்கு என்னானது அரசே, நலந்தானே, இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்புறமா ஆரம்பியும் ஜின்னையும் வந்துட்டு பார்க்குறா.
அண்ணா தமக்கு உடம்பெல்லாம் இத்தனை வெட்டுக்காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அண்ணாவோட புண்ணெல்லாம் வந்து தொட்டு பார்க்குறா. ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கு, தலையில், கையில், அப்புறம் நெஞ்சிலலாம் வந்து தையல் போட்டிருக்கு. அவ்வளோ கட்டு அவங்களுக்கு, அவங்க 3 பேர்த்தோட உடம்புலையும். ஜியாவை காணோம். ஜியாவை பார்த்தா அவங்க படுக்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கிம் டைனாஸ்டியோட எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு குடிலில், ஒரு மருத்துவம், அவசரமாக மருத்துவம் பண்ணுற ஒரு இடத்துல. ஆக்சுவலி அவங்க அரண்மனையில் இல்லை, அந்த குடிலில் தான் இருக்காங்க. அப்போது வயன் வந்து பயங்கரமாக அழுகிறா, பயங்கரமாக சாப் பண்ணுறா. இவை அனைத்திற்கும் ஒரு வகையில் நானும் காரணம். ஏன் இவை அனைத்தும் என்னால் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலைமையில கை வச்சுட்டு செம்மையாக அழுகிறா. அப்போது ஆரம் வந்துட்டு, போதும் போதும் வயன், போதும், நீ அழுத வரைக்கும் போதும், இதற்கு மேல் நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியை பார்த்து சொல்கிறாரு. எமது தங்கையை உன்னிடம் எப்படி கொடுத்தோம் நாங்கள். நீ வாழ்க்கை முழுவதும் அவளை பாதுகாப்பாய், அவளை நன்றாக பார்த்து கொள்வாய் என்று நம்பி கொடுத்தோம். ஆனால் நீ உனது சுயநலத்திற்காகவும் உன்னுடைய வெட்டி கௌரவத்திற்காகவும் எமது தங்கையின் வாழ்வையே அழித்திருப்பாய். நீ இப்படி செய்திருக்கக்கூடாது யூங்கி. உன்னை நம்பினோம், ஆனால் நீ எமது நம்பிக்கையை உடைத்து விட்டாய். இதன் பிறகு வயனை உன்னிடம் விட மாட்டோம், நாங்கள் அழைத்து செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது யூங்கி வந்துட்டு, என்னவளை யாராலும் அழைத்து செல்ல முடியாது, ஒற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது செய்தது தவறு தான். ஆனால் நிச்சயம் சொல்கிறேன், இதுபோல் இனிமேல் நடக்காது. நான் வயனை நிச்சயமாக தம்மிடம் கொடுத்து விட மாட்டேன். அவள் என்னுடன் தான் இருப்பாள். உனது நடிப்பையும் நாடகத்தையும் பார்க்க நாங்கள் தயாராக இல்லை. இந்நேரம் இன்னும் உனது திமிராலும் அகந்தையாலும் எனது தங்கையை நான் இந்நேரம் இழந்திருப்பேன். நாங்கள் வரவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? யோசித்து பார்த்தாயே அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னவொடனே யூங்கி வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுது. ஏன்னா இவ்வளோ நடந்ததுக்கும் வந்துட்டு யூங்கியோட ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அக்ரெசிவான அந்த அடமெண்ட்டான பிஹேவியர் வந்துட்டு அதுவுமே ஒரு காரணம். அவர் ஒரு வேளைக்கு இம்ரதஸை கூட்டிகிட்டு போயிருந்தாலோ, இல்லை உங்ககிட்ட சமாதானம் போகிறோன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாலோ இவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு நடந்திருக்காது. ஸோ இவங்க வந்துட்டு யோசிச்சு நின்றுட்டுருக்காரு. அப்போது வா வயன், என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு வயனை வந்துட்டு தரன்னு அந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு போகிறாரு. அப்போ இவங்க வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. வயன் வந்துட்டு, அண்ணா அண்ணா நான் நான் இங்கிருந்து வரமாட்டேன் அண்ணா, நான் என்னவருடனே இருந்து கொள்கிறேன், என்னை அழைத்து செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, உன்னை மீண்டும் இந்த நிலைமையில் பார்ப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை வயன், என்னுடன் வந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் ஜின்னும், ஆரம் ஒரு பக்கம் கைப்பிடிச்சு இழுக்கிறாரு, ஜின்னு ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து தரன்னு வயன் இழுத்துட்டு போகிறாங்க. தேரில் உட்கார வைக்கிறாங்க. நீ இப்படியே வாழ்நாள் முழுவதும் இருந்தாலும் சரி, எங்களிடம் பத்திரமாக இரு அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வயன் வந்துட்டு சுகாவை பார்த்து அப்படி அழுகிறா, அரசே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறா. அப்போது யூங்கிக்குமே வந்துட்டு அவரோட உயிரே அவரை விட்டு போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ காயம், இவ்வளோ வெட்டு வாங்கி அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ வலிக்கலை. பட் பையனை அவங்க கூட்டிகிட்டு போகிறது வந்துட்டு அவருக்கு அவ்வளோ வலிக்குது. அவ்வளோ கஷ்டத்தோடு பார்த்துட்ருக்காரு. இப்போது வயனுமே சேம் அதே ஃபீலிங்கை தான் ஃபீல் பண்ணுறா. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அப்படியே வந்துட்டு உலகத்தில் அவ்வளோ பெயினை வந்துட்டு அவள் வந்துட்டு அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வயனை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க நம்மளோட ஆரம்பம் ஜின்னும்.